ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. சங்கீதம் 113. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரே துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். இது முதல் என்றென்றைக்கும் கர்த்தருடைய நாமம் ஸ்தோத்திரிக்கப்பட கடவது. சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை மட்டும் கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. கர்த்தர் எல்லா ஜாதிகளின் மேலும் உயர்ந்தவர், அவருடைய மகிமை வானங்களுக்கு மேலானது. உன்னதங்களில் வாசம் பண்ணுகிற நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர் வானத்திலும் பூமியிலும் உள்ளவைகளை பார்க்கும்படி தம்மை தாழ்த்துகிறார். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். மலடியை சந்தோஷமான பிள்ளை தியாட்சியாக்கி வீட்டிலே குடியிருக்க பண்ணுகிறார். அல்லேலூயா. ஆமென். ஆமென். இந்த சங்கீதத்தில் ஹல்லேலூயா, ஆமென், கர்த்தரை ஸ்தோத்திரம், நாம் அவரை துதிக்க ஆமென் கடவர். ஹல்லேலூயா. ஏனென்றால் நாம் அல்ல, ஆமென், அவர் தாமே நம்மை உண்டாக்கினார், அவர் தாமே நம்மை சிருஷ்டித்தார். ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். சாதாரண மனிதர்களாய நாம் அனைவரும் ஆமென் அவரை துதிக்க பாத்திரர். ஹல்லேலூயா. அவர் செய்த எல்லா நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை துதிக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். 1 வசனம் விதமாக சொல்லுகிறது, அல்லேலூயா. கர்த்தருடைய ஊழியக்காரரை துதியுங்கள், கர்த்தருடைய நாமத்தை துதியுங்கள். அவரை எப்போதும் அதர பலியான ஸ்தோத்திர பலிகள் இடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். ஹல்லேலூயா. நாம் எப்பொழுதும் கர்த்தர் செய்த நன்மைகளை நினைவு கூர்ந்து அவரை துதிக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதரன் திறந்து தேவன் செய்த எல்லாவற்றையும் நினைவு கூர்ந்து. ஹல்லேலூயா. ஆமென். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிற ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரம். இந்த இக்கட்டான உலகில், ஹல்லேலூயா, பிரச்சனைகள் நிறைந்த உலகில், போராட்டங்கள் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையில் ஆமென் ஒவ்வொரு நாளும் அதிசயகரமாய் ஆமென் நம்மை நடத்தி வருகிற கர்த்தரை ஆமென் ஸ்துதிக்க வேண்டும், ஸ்தோத்திரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும், அவருடைய நாமத்தை ஆமென் அவருடைய நாமத்தில் புகழ